சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? இல்ல செவந்தி, ஒருவேளை இவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? இன்ஸ்பெக்டருக்கு விழுந்து கட்டி குத்து இவளுக்கு விழுந்திருந்தா இவ எதிர்காலம் என்ன ஆகுறது? அதுதான் ஒன்னும் ஆகல இல்லம்மா. ஏன் அத பத்தி இப்ப பேசிக்கிட்டு? நீங்க சும்மா இருங்க. நீங்க பயந்தீங்கன்னா அப்புறம் சிந்துவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னம்மா அப்படி பாக்குற? என்ன செவந்தி, உண்மைய சொல்லிட்டீங்களா? ஆமா சிந்து, எப்படி இருந்தாலும் நாளைக்கு பேப்பர்ல போடுவாங்க, டிவில நியூஸ் வரும். எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு? ஏண்டி இப்படி பண்ற? கத்தி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா பக்கத்துல எல்லாம் போக கூடாது. திடீர்னு நம்மள குத்துனாலும் குத்திடுவாங்கல்ல. விடுமா, நமக்கு தெரிஞ்சவங்கிறதுனாலதான் தடுக்க பார்த்தேன், அவ்வளவுதான். மத்தபடி ஒன்னும் இல்ல. என்ன சிந்து நீ இப்படி பண்ற? எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்ளோ ஈஸியா சொல்ற. மா பரவாயில்ல, விடுங்களேன். நடந்தது நடந்துருச்சு. சிந்து, நீ போய் படுத்து தூங்கு. அம்மா நீங்களும் போய் தூங்குங்க. நான் காலையில வரேன். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சரி. அம்மா டைம் ஆயிடுச்சு பாருங்க, போய் தூங்குங்க. சரி, நான் வரட்டுமா? வரேன் சிந்து. சரிம்மா. ஏன் சிந்து, என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்ளோ தைரியம் இருக்க கூடாதுமா? தேவையில்லாம வம்ப விலைக்கு வாங்குறல்ல. நாளைக்கு அந்த ரவுடி பசங்க எங்கேயாவது உன்னை பாத்துட்டு உன் கூட சண்டைக்கு வந்தா என்னடி பண்ணுவ? என்னம்மா நீ பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ளன்னுலாம் பேசிக்கிட்டு இருக்க? ஒரு இடத்துல தப்பு நடந்தா அதை தட்டி கேட்க வேண்டாமா? நான் போய் ஹெல்ப் பண்ணலனா அவரை யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட தூக்கிட்டு போயிருக்க மாட்டாங்க. எல்லாரும் பயந்து பயந்து ஓடுறாங்க தெரியுமா? நம்மளால ஒரு உயிரை காப்பாத்த முடிஞ்சதுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நீ என்னடானா பயமுறுத்திட்டு இருக்க? என்னமோ சிந்து, வெளியில எல்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிம்மா. சிந்து, எங்கடி செயினை காணோம்? செயின் எங்க போச்சு? என்னடி சிந்து, குளிக்கும் போது ஏதாவது கழட்டி வச்சியா என்ன? இல்லம்மா, இங்க ஒருவேளை சண்டை நடந்த இடத்துல ஏதாவது விழுந்திருக்குமோ? 3 பவுன் செயின்டி அது. எங்கேயோ விழுந்துடுச்சுன்னா எப்படிடி? சரி விடுமா, திரும்ப அந்த செயினை தேடி போற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்ல. முடிஞ்சா காலையில போய் பாக்குறேன். காலையில செவந்தி வந்த உடனே ஒரு எட்டு போய் பாரு. பார்க்காம மட்டும் விட்டுறாத. சரிம்மா, காலையில போய் பாக்குறேன். இப்போதைக்கு வேற செயின் போட்டுக்கிறேம்மா. தூங்கு போ. என்ன மிஸ்டர் விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். சார். சார். என்ன வாசன்? சொல்லுங்க சார். ஒரு நாள் ஃபுல்லாவா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கேன். ஆமா சார், நேற்று காலையிலேயே நீங்க வரும்போது மயக்கத்தில் தான் இருந்தீங்கன்னு சொன்னாங்க சார். அந்த காளையை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? கூட 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்கள பிடிச்சிட்டோமா இல்லையா? இல்ல சார், அந்த 3 பேர் இன்னும் கிடைக்கல. ஆனா எல்லா பக்கமும் நம்ம டிபார்ட்மெண்ட் தேடிட்டு தான் இருக்காங்க. டிஎஸ்பி அவங்கள பிடிச்சா ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காரு. தேடிட்டு இருக்கோம் சார். விஜய், இப்பதானே கண்ணு முழிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள டியூட்டியை பத்தி பேசணுமா? கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, பிரஷர் ஏத்திக்காதீங்க, சரியா? உங்களை நார்மல் ரூமுக்கு சேஞ்ச் பண்றேன், நீங்க அங்க ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுங்க. ஓகே டாக்டர். சார், முடிஞ்ச வரைக்கும் வேலை விஷயமா எதுவும் பேச்சு கொடுக்காதீங்க ப்ளீஸ். சரி டாக்டர், ஓகே. சிஸ்டர், உடனே அவரை வார்ட் மாத்திருங்க.
ஓகே டாக்டர். சீட்டு கொடுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி, விஜய்ங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். ஆபரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. உடம்பு நல்லபடியா எப்படியாச்சும் தேறி வரணும். சரிம்மா, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. நட்சத்திரம் தெரியல. பரவாயில்லம்மா, பேரை வச்சே பண்ணிடுறேன். ம். இந்தாங்கம்மா. இந்தாங்கம்மா, அவர் நெத்தியில வச்சு விடுங்கம்மா. எல்லாம் சரியா போயிடும். போயிட்டு வாங்க. போலாமா? செவந்தி, நேத்து நடந்ததை இப்ப நினைச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. பாவம் அவரு 3 பேரை எப்படி சமாளிப்பாரு? எல்லா பக்கத்துல இருந்தும் அவரை அடிக்கிறாங்க. நினைச்சு பார்க்கவே முடியல. கடவுள் ஏன் நல்ல ஆளுங்களை இவ்ளோ சோதனை பண்றாருன்னு புரியவே இல்ல.